லைவ்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாட்டுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் சட்னிஸ் நம்ம பார்ப்போம். அதில் ஒன்று டேமரின் சட்னி, ஸ்வீட் டேமரின் அண்ட் ஸ்வீட் கலந்த சட்னி. இது புதினா சட்னி, இது கொரியாண்டர் சட்னி, இது கார்லிக் சட்னி. ஸோ பேசிக்காக எனி சாட் ஐட்டம் நம்ம பண்ணுறதுக்கு இந்த 4 சட்னிஸை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் எல்லா சாட் ஐட்டம்ஸும் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்றுத்துக்கும் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டேமரின் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். இதுக்கு நான் புளி நல்லா இவ்வளோ புளி எடுத்திருக்கேன், அதாவது 2 எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு எடுத்திருக்கேன். இட் டிபெண்ட்ஸ், உங்களுக்கு நிறையா வேணும் ஸ்டாக் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் நிறையா புளி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு 2 லெமன் அளவுக்கான புளியை வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். இது 1 லெமன் சைஸுக்கு ஜாகரி எடுத்திருக்கேன். குமின் சீட்ஸ் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி பிளெயின் சில்லி பவுடர், தனியா கலக்காத வெறும் மிளகாய் தூள் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் இதுக்கு தேவை. இது கூட நம்ம சால்ட் ஆட் பண்ணுவோம். இது நம்மளோட டேமரின் சட்னிக்கு இந்த ஐட்டம்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா புதினா சட்னி. புதினா சட்னிக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 பிடி புதினா எடுத்திருக்கேன், ஜஸ்ட் ஒரு கை பிடி எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கான கொரியாண்டர் எடுத்திருக்கேன். 2 கிரீன் சில்லி, பூண்டு 2 பல்லு, அண்ட் புளி ஜஸ்ட் ஒரு சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். 1/2 லெமன், ஜிஞ்சர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ். இது கூட நான் கல்லுப்பு வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம அரைக்கிற பொருள்ன்றதுனால நான் இந்த வாட்டி எல்லாமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் நம்ம புதினா சட்னிக்கு தேவையான பொருட்கள். இப்போ தேர்ட் ஐட்டம் என்னன்னா கொரியாண்டர் சட்னி. இது பேசிக்காக இந்த பாம்பே ஸ்டைல் சாண்ட்விச் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னன்னா 1 கிரீன் சில்லி, சின்ன பிட் ஜிஞ்சர், 2 பல்லு பூண்டு, கல்லுப்பு, இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கலாம். லாஸ்ட் நம்ம கார்லிக் சட்னி. இது நான் ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ட்ரை சில்லி, ரெட் சில்லிஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா விதையும் எடுத்துட்டு நான் ஒரு 10 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். 10 நம்பர்ஸை வாட்டரில் ஊற வச்சிருக்கேன். இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சுட்டு நம்ம சட்னிக்கு செய்யணும். ஸோ இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் கார்லிக் அண்ட் ரெட் சில்லி, உள்ள இருக்க விதையை எடுத்த ரெட் சில்லி ப்ளஸ் சால்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டேமரின் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றுறேன். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம இந்த கியூமன் சீட்ஸை ஆட் பண்ணுறோம். இப்போ நம்மளோட கியூமன் சீட்ஸ் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுன்னு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த டேமரிண்டை பல்ப்பாக எடுத்து வச்சுருந்தேன், அது இதில் ஆட் பண்ணக்கூடாது. அந்த புளியை திக்காக நம்ம கரைச்சி அதை எடுத்துக்கணும் ஒரு கப்பில். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ அந்த புளி தண்ணியில் நம்ம ஜாகரியை ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஆட் பண்ண ஜாகரி நல்லா கரைஞ்சிருச்சு, புளியும் நல்லா கொதிச்சு வருது, புளி தண்ணியும். இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுடரும் சால்ட்டையும் ஆட் பண்ண போகிறோம். இது நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க விடணும். இது கொதிக்க வச்சு திக்கா ஒரு சட்னி, ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொதிக்க விடணும். ஸோ இன்டர்வல் டைமில் நம்ம புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம புதினா சட்னி பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். இப்போ எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளெண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, அண்ட் புளி, அப்புறம் பூண்டு. இது கூட நம்ம இந்த லைம் 1/2 லைம்
வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளெண்டரில் அரைச்சிட்டு வைக்கிறது தான் புதினா சட்னி. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொரியாண்டர் சட்னி பண்ண போகிறோம். இதுக்கும் சேம் ப்ராசஸ் தான். கொரியாண்டர், கிரீன் சில்லி, அப்புறம் ஜிஞ்சர், கார்லிக் அண்ட் இந்த பொட்டுக்கடலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம பிளெண்டரில் போட்டு அரைச்சி தனியாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட டேமரின் சட்னி ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகணும். இது மாதிரி ஆனதும் நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது எதுக்காக நம்ம இப்படி திக் பேஸ்ட் மாதிரி பண்றோம் அப்படின்னா, இது வந்து நீங்க ஒரு ஏர் டைட்டன் பாக்ஸ் இல்லைன்னா ஒரு கிளாஸ் ஜார்ல வச்சு நீங்க ஒரு 1 மந்த்துக்கு இதை வச்சு யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம திக்கா பண்ணிட்டோம்னா நமக்கு சப்போஸ் இன்கேஸ் கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படின்னும் போது கொஞ்சமா பேஸ்ட் எடுத்து வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பண்ணிட்டோம். இது வந்து நிறைய பண்ணி நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாலும் 1 மந்த் வரைக்கும் கண்டிப்பா வரும். இப்போ நம்ம ஃபைனல் சட்னிக்கு வந்துட்டோம், கார்லிக் சட்னி. இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் இதையும் பிளெண்டரில் போட்டு அரைக்கிறது தான். ஸோ நம்ம கார்லிக் ஆட் பண்ணிட்டோம் அண்ட் இந்த ரெட் சில்லி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எப்படின்னா நீங்கள் ஒரு திக் பேஸ்ட்டாக அரைக்கணும். யூஸ்வலாக இந்த புதினா சட்னியும் சரி கொரியாண்டரும் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கலாம், வாட்டர் ஆட் பண்ணலாம். இதில் நிறைய வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஊற வச்ச தண்ணியே நீங்கள் ஆட் பண்ணி நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம்.